வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 99. ஏ பூனைக்குட்டி என்று தீரன் அழைக்கவும், என்ன என்றவாறு தியா திரும்பி அவனை பார்க்க, 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேனே, உனக்கு ஒன்று வேணுமான்னு கேட்டியா? நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும், அச்சோ தீரா, உனக்கும் வேணுமா என்று தியா கேட்க, ஆமாம் என்றான் தீரன். சரி இந்தா என்று தியா ஒரு ஐஸ்கிரீமை தீரனிடம் நீட்டவும், இந்த ஐஸ்கிரீம் வேண்டாம் என்று சொல்ல, வேற என்று தியா விழிக்கவும், சட்டென தீரன் அவளது இதழை கவ்விக்கொள்ள தியா கண்கள் அகல அவனையே பார்த்தாள். தீரனோ அவளது இதழை மென்று சுவைக்க தியாவின் கையில் இருந்த ஐஸ்கிரீம் உருகியது. அவளது இதழை விட்ட தீரன், இந்த ஐஸ்கிரீம் தான் ரொம்ப நல்லா இருக்கு என்று தீரன் சொல்லவும், தியா தன் கையில் உருகும் ஐஸ்கிரீமை பார்த்து, அச்சோ தீரா மெல்ட் ஆகுது என்று சாப்பிட மீண்டும் அவளது இதழை நெருங்கிய தீரன் அவள் வாயில் இருக்கும் ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டான். தீரா, இதை நீ ஸ்ட்ரைட்டாகவே சாப்பிடலாமே என்று தியா கேட்க, நோனோ, அப்புறம் எப்படி ரொமான்டிக் ஐஸ்கிரீம் கிடைக்கும் என்ற தீரன், இன்னும் ஐஸ்கிரீம் குடுடி என்று சொல்ல தியாவும் அவன் கேட்டது போல் ஐஸ்கிரீமை ஊட்ட தீரன் அவளது இதழ் தேன் கலந்த ஐஸ்கிரீமை பருகினான். தீரன் தியாவின் இதழ் மூலமாகவே மொத்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடித்தான். ஐஸ்கிரீமும் முடிந்தது. ஐஸ்கிரீம் முடிந்ததும் தியா அவனை கோபமாக பார்த்தவள், ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சு என்று சொல்ல, அச்சோ என்ற தீரன் சொல்லவும், நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற? நான் தான் ஃபீல் பண்ணணும், ஏன்னா மொத்த ஐஸ்கிரீமையும் நீயே சாப்பிட்டல்ல என்று தியா சொல்லவும், அச்சோ பூனைக்குட்டி, இரு நான் போய் இன்னும் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் என்று தீரன் சொல்லவும், அவனை பிடித்து கொண்டவள், வேணாம் வேணாம், இதுக்கு மேலே பாடி தாங்காதுப்பா என்றாள் தியா. அப்படியா என்று தீரன் கேட்க, ஆமாம் என்று தியா தலையாட்டவும், சரி போலாம் என்றான் தீரன். என்று தியா சொல்லவும், சாப்பிட்டு முடித்த தியாவின் கைகளில் ஐஸ்கிரீம் ஒட்டியிருந்தது. தீரன் டிஷ்யூவை எடுத்து அவளிடம் கொடுக்க அதை வாங்கி தன் கைகளை துடைத்து கொண்டாள் தியா. தீரா, இன்னும் டிஷ்யூ கொடு என்று கேட்கவும் அங்கு டிஷ்யூ தீர்ந்து விட்டது. டிஷ்யூ இல்லடி, காலி ஆயிடுச்சு என்று தீரன் சொல்ல, ஐயோ இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறது என்று தியா தன் முகத்தில் பூசியிருந்த ஐஸ்கிரீமை காட்டி கேட்கவும், வேணா விடு பூனைக்குட்டி, இப்படியே வா, அம்சமா இருக்க என்று தீரன் கிண்டல் செய்யவும், அப்படியா என்றவள் வேண்டுமென்றே தீரனின் சட்டையில் துடைக்க ஆரம்பித்து விட்டாள். ஏ பூனைக்குட்டி, வேணாண்டி, ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு என்று தீரன் சொல்லவும், போகட்டும் போகட்டும் என்று மீண்டும் அவன் சட்டையில் தன் முகத்தை துடைத்து கொண்டாள். குனிந்து தன் சட்டையை பார்த்தவன், என்னடி இதெல்லாம் என்று தீரன் கேட்கவும், தியா தன் கண்களை சிமிட்டி சிரிக்கவும் அவளை தன்புறம் இழுத்தவன் அவள் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டு, லவ் யூ பூனைக்குட்டி என்றான். தீரா, உனக்கு வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லையா என்று தியா கேட்க தனது கடிகாரத்தை பார்த்தவன், போலாம் போலாம், என்ன அவசரம் என்று சொல்லிக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்தான். நேரமானதில் தியாவிற்கு கண்கள் சொருகவும் தியா தூங்கி விழ அவளை கவனித்த தீரன், ஏ பூனைக்குட்டி, தூக்கம் வந்தா நல்லா சாஞ்சு தூங்கு என்று தீரன் சொல்லவும், இல்லை இல்லை தீரா, தூக்கலாம் வரல என்று தன் தூக்கத்தை கட்டுப்படுத்த முயன்ற தியா தூங்கி விழுந்தபடியே வர அவளை மெல்ல தன் தோளில் சாய்த்து கொண்டான் தீரன். வீட்டிற்கு வந்தது கூட தெரியாமல் தியா நன்றாக உறங்கிவிட காரை நிறுத்திய தீரன் அவளை மெல்ல சீட்டில் சாய்த்துவிட்டு இறங்கி வந்தான். அவளது உறக்கம் கலையாமல் மெல்ல தன் கைகளில் அள்ளிக்கொண்டு வீட்டிற்குள் வந்தான். தனது அறைக்கு சென்ற தீரன் தியாவை மெல்ல கட்டிலில் கிடத்தியவன் பிறகு அவள் காலில் அணிந்திருக்கும் காலணிகளை கழற்றி போட்டுவிட்டு அவளுக்கு போர்வையை எடுத்து நன்றாக போத்தி விட்டான். அவளின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு, லவ் யூ டி பூனைக்குட்டி என்று சொல்லிவிட்டு தனது உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். சற்று நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்த தீரன் தனது லேப்டாப்பை திறந்து வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான். நள்ளிரவை கடந்தும் தீரன் வேலையை முடித்தபாடு இல்லை. அரை தூக்கத்தில் எழுந்த தியா கண்விழித்து பார்க்க அருகில் தீரன் இல்லாததால் சட்டென எழுந்தவள் தீரன் எங்கே என்று தேடினாள். அவனோ தனது லேப்டாப்பை திறந்து வேலை பார்த்து கொண்டிருக்க தன் கண்களை கசக்கி கொண்டு எழுந்த தியா நேராக சென்று தீரனின் மடியில் உட்கார்ந்தாள். தீரனின் மடியில் உட்கார்ந்தவள் அவன் கழுத்தை கோர்த்து கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டாள். தியாவின் செயல்களை பார்த்த தீரன், என்ன பூனைக்குட்டி, எழுந்து வந்துட்ட, என்னாச்சு, தூக்கம் வரலையா என்று கேட்கவும், ஆமாம். சரி, நீ இன்னும் தூங்கலையா தீரா என்று தியா கேட்க, இல்லடா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு தூங்கணும் என்று தீரன் சொல்லவும், தீரா முடிச்ச வரைக்கும் போதும், மற்றவருக்கெல்லாம் காலையில் பார்த்துக்கலாமே, வா வந்து தூங்கு, காலைல இருந்து
பிஸியாகவே இருந்தல்ல, பாவம் உனக்கும் டயர்டாக இருக்கும்ல என்றாள் தியா. தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தவன், சரி தூங்குறேன், இன்னொரு 10 மினிட்ஸ் ஓகேவா என்று தீரன் சொல்லவும், சரி அது வரைக்கும் நான் உன் கூடவே தான் உட்காந்துக்குவேன் என்றாள் தியா. நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நான் எப்படி வேலை பார்க்கறது என்று தீரன் கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ற தியா அவன் மடியில் உட்கார்ந்து கொண்டாள். தீரனும் தனது லேப்டாப்பை நகர்த்தி வைத்தவன் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டே அப்படியே வேலை பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரம் அமைதியாக இருந்த தியாவிற்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவளது கைகளால் தீரனின் முதுகில் கோலமிட கூச்சத்தில் நெளிந்த தீரன், ஏய் பூனைக்குட்டி என்ன பண்ற என்று கேட்கவும், சும்மா போர் அடிக்குதில்ல, நான் என்ன எழுதுறேன்னு கண்டுபிடி என்று தியா சொல்லவும், பூனைக்குட்டி கொஞ்சம் அமைதியாக இருடி, நான் வேலையை முடிச்சிடுறேன் என்றான். சரி என்று அமைதியானவள் மீண்டும் அவன் காதுக்குள் தீரா தீரா என்று அழைக்கவும், என்று தீரன் கேட்க, இன்னைக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்ததில்ல என்று தியா சொல்லவும், தீரன் அவளை லேசாக முட்டியவன் ஆமாம் என்றான். ஆமாம் தீரா, நீ மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டியே, எனக்கு கொடுத்தியா என்று தியா கேட்கவும், ஐஸ்கிரீம் தானே கொடுத்துட்டா போச்சு, இதோ இப்போவே ஆர்டர் பண்ணிட்டுமா என்று தீரன் சொல்லவும், இல்லை வேண்டாம் என்றாள் தியா. வேற என்ன வேணும் என் பூனைக்குட்டிக்கு என்று அவளது காது மடலில் தீரன் முத்தமிட, தீரா எனக்கு எனக்கு என்று தியா சொல்லவும், உனக்கு என்று தீரன் கேட்க, எனக்கு என் தீரன் தான் வேணும் என்றாள் தியா. ஏ பூனைக்குட்டி, நான் தான் என்னையே உனக்கு எப்போவோ கொடுத்துட்டேனே என்று தீரன் சொல்லவும், அப்போ இப்போ கூட நான் எடுத்துக்கலாமா என்று தியா கேட்க, என்று தலையாட்டினான் தீரன். திறந்து வைத்திருந்த லேப்டாப்பை மூடிய தியா தீரனின் மடியில் அமர்ந்தவாறு அவன் முகமுழுக்க முத்தமழை பொழிந்தவள் அவனது முகத்தை தன் இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு, தீரா உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா என்று தியா கேட்க, எவ்வளோ என்றான் தீரன். தன் கைகளை விரித்த தியா, அவ்வளோ 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 பிடிக்கும் என்று சொல்லவும் அவளை இறுக கட்டிக்கொண்ட தீரன், ஐம் சோ லக்கி டி பூனைக்குட்டி என்று சொல்லவும், நானும் என்றாள் தியா. அவளது இதய துடிப்பை உணர்ந்த தீரன், என்னடி இவ்வளோ வேகமாக உன் ஹார்ட் துடிக்குது என்று தீரன் கேட்கவும், ஆமாவா என்று தியா கேட்க, ஆமாம் என்றவன் அவளது நெஞ்சுக்குழியில் முகம் புதைத்து அவளது வாசத்தை உணர்ந்து தனக்குள் சுவாசமாக்கி கொண்டிருக்க தியாவிற்கு அவனது செயல்கள் உடலில் கூச்சத்தை ஏற்படுத்தியது. தீரா என்ன பண்ற என்று தியா கேட்கவும், இருடி இன்னும் எதுவுமே பண்ணல என்றவன் அவளது கழுத்தில் முத்தமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரவும் அவனை தடுத்து நிறுத்தினாள் தியா. அவளை பார்த்த தீரன், என்னடி என்று கேட்கவும் தியா பெட்டை நோக்கி கண்ணை காட்ட அதை புரிந்து கொண்ட தீரன் அவளை தூக்கி கொண்டு சென்று பெட்டில் கிடத்தினான். தியா தன் இரு கைகளையும் நீட்டி அவனை தன்புறம் வருமாறு அழைக்கவும் அவளின் கைக்குள் சென்ற தீரன், என்ன மேடம் இன்னைக்கு செம்ம மூடா இருக்கீங்க போல என்று கேட்கவும் தியா அவனது இதழில் தன் விரல் வைத்து அழுத்தியவள், பேசினது போதும் வாடா என்று அவனை தன்மேல் இழுத்து போட்டுக்கொள்ள தீரன் அவளது உடல் மொழியை அறிந்து சேவை செய்ய துவங்கினான். அவன் தரும் சுகத்தில் தியாவும் தன்னை மறந்து அவனில் மூழ்க இருவரும் கட்டில் யுத்தத்திற்கு தயாராகினர். பலமுறை நிகழ்ந்த இந்த கட்டில் யுத்தத்தில் யார் வென்றது யார் தோற்றது என்று இருவருக்கும் தெரியாத அளவிற்கு ஒருவருக்குள் ஒருவர் கரைந்தும் உருகியும் காதலையும் காமத்தையும் கலந்து மோகமழையில் நனைந்து தன் துணைக்கு சுகத்தை அள்ளி வழங்கினர் தீரனும் தியாவும். இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.